பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 22:16 இப்படியாய் கூறுகிறது: நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்பதாக. ஆணிகள் பாய்ந்த கைகளும் கால்களும், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் பியர்ஸ்ட் வித் நெயில்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட போகிறார் என்பதை அநேக வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசன கண்களில் கண்டு கூறின வசனம்தான் மேற்குறிப்பிட்ட வசனம். தாவீது சில விலங்குகளின் பெயரை ஒப்புமைப்படுத்தி எவ்வளவாய் துன்மார்க்கர்கள் இயேசுவை நெருக்கினார்கள், துன்புறுத்தினார்கள் என்று கூறுகிறார். காளைகளையும் எருதுகளையும் ஒப்புமைப்படுத்தி சங்கீதம் 22:12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று கூறுகிறார். இயேசுவை பொல்லாத மனிதர்கள் காளைகளைப் போல சூழ்ந்து கொண்டார்கள், பலத்த எருதுகளைப் போல வளைந்து கொண்டார்கள். இயேசுவுக்கு விரோதமாய் பொய் குற்றச்சாட்டை சாட்டினார்கள். பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாய்களைப் போல மனிதர்கள் சூழ்ந்தார்கள். இப்படி இயேசுவை காளைகளைப் போல, எருதைப் போல, நாய்களைப் போல, சிங்கத்தைப் போல ஜனங்கள் வளைந்து கொண்டு துன்புறுத்தினார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள் சூழ்ந்த போது இயேசுவுக்கு துணையாக கூட இருந்த சீடர்களும் இல்லை என்பதை நினைக்கும் போது எவ்வளவா இயேசு சரீரத்திலும் மனதிலும் காயப்பட்டிருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணியடித்து சிலுவையில் அறைந்தார்கள். மத்தேயு 27:35 கூறுகிறது: அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள் என்பதாக. லூக்கா 23:33 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று யோவான் 19:23 கூறுகிறது. இப்படி கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராக இயேசு சிலுவையில் தொங்கினார். இயேசுவின் கரம்பட்ட அநேகர் விடுதலை அடைந்தார்கள். குஷ்ரோகியை தொட்டு சுகப்படுத்தினார். எவீருவின் மகளை கைபிடித்து உயிரோடு எழுப்பினார். அப்படி அற்புத சுகம் செய்த கைகளில் ஆணிகள் அடித்தார்கள். காணாமல் போன ஆடுகளை தேடி இயேசு பல மணி நேரங்கள் நடந்தே சென்று அவர்களை சந்தித்தார். அவருடைய கால்கள் சுவிசேஷம் அறிவிக்க, பாவத்தில் இருந்த ஜனங்களை ரட்சிக்க ஆயிரக்கணக்கான மைல் நடந்தது. அப்படிப்பட்ட கால்களிலும் ஆணிகள் அடித்தார்கள். இவை எல்லாவற்றையும் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஏற்றுக்கொண்டார். மரணத்தை ருசி பார்த்தார். இவ்வளவு தியாகத்தோடு சிலுவையில் உங்களுக்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசுவின் ஆணி வாய்ந்த கைகளையும் கால்களையும் நோக்கி பாருங்கள். உங்கள் உள்ளம் உடைகிறது என்றால், அவருடைய அன்பை உணர்வீர்கள் என்றால், மீதமுள்ள ஆயுசு நாட்களில் இயேசுவுக்காக செயல்படுங்கள். அவருடைய அன்பை உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் எடுத்துச் செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் சிலுவையில் எங்களுக்காக அநேக பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் அன்பு கொண்டு இப்படிப்பட்ட பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட தயவிற்காக மீண்டும் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்பிற்காக நாங்கள் என்னத்தை செய்வோம்? எங்களையே காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம். இந்த அன்பை மற்றவர்களிடம் நாங்கள் எடுத்து செல்ல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாய் பயன்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.